தசரதன் ஒரு மகனை வேண்டினார். ஆனால் அவருக்கு 4 மகன்கள் பிறந்தன. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம். சாமானிய தர்மம்: பெற்றோரிடம் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குருவிடம் சீடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இத்தகைய சாமானிய தர்மத்தை தானே பின்பற்றி எடுத்துக்காட்டி வாழ்ந்தார் ராமர். சேஷ தர்மம்: சாமானிய தர்மங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வாழ்ந்தால் ஒரு நிலை வரும். அந்த நிலையில் பகவானின் பாதத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ற நினைப்பு ஏற்படும். இதற்கு சேஷ தர்மம் என்று பெயர். இதை பின்பற்றி வாழ்ந்தார் லட்சுமணன். விசேஷ தர்மம்: தூரத்தில் இருந்து கொண்டு எப்போதும் பகவானின் சிந்தனையாகவே இருப்பது. இது சேஷ தர்மத்தை விட கடினமானது. இதை பின்பற்றி வாழ்ந்து காட்டினார் பரதன். விசேஷதர தர்மம்: பகவானை விட அவர்களது அடியார்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கருதுவது. பாகவத உத்தமனாகிய பரதனுக்கு தொண்டு செய்தே வாழ்ந்தான் சத்ருக்னன்.